சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்த பின் ஜாய் கிறிசில்டா தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆணையத்திடம் ஜாய் கிறிஸ்டில்லா கிளைண்ட்டு அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னை திருமணம் செய்து தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு, சீட்டிங் கம்ப்ளைண்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனரை சந்தித்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டோட நிலவரம் இன்றைக்கு வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல. 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதுவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அடையார்லேருந்து ஃபோன் பண்ணி, அடையார் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இது வரலைங்க, எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க விசாரிக்க சொல்லி, ஆனால் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரல அப்படின்னு ஜாய்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல் திருவான்மூரில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வரல. எல்லா காவல் நிலையங்களும் ஜாய் அவர்களை தொடர்பு கொண்டு காவல் அதிகாரிகள் எங்கள் எல்லைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எந்த எல்லைக்கு வருது, எந்த காவல் நிலையத்துக்கு வருதுன்றது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் சரியான காவல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பலை, நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படலை. அதன் பின்பாக 1000 லைட்டில் இருக்க கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அந்த செல் பார்க்குற டெப்டி கமிஷனர் அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க ஒரு 4 நாள் கழித்து அந்த கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரித்தாங்க. ஜாய் அவர்களை காலையில் 10 மணிக்கு கூப்பிட்டு தொடங்கின விசாரணை சாயந்தரம் 5 மணி வரை அந்த விசாரணை போச்சு. ஒரு ப்ரெக்னென்ட் விமன்னு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அங்கே இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும். விசாரணை முடிந்த பின்பாக நாங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்களான்றது எங்களுக்கு இன்ன வரையும் தெரியாது. ஆனால் ஊடகத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவர் ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும், அவர் வெளியே போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட்டு வழியாக ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. 1.5 மாதமாக கொடுத்த கமிஷனர் அலுவலகத்தை கொடுத்த வழக்கில் கம்ப்ளைண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து, தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்றைக்கி ஜாய் கிறிஸ்டில்லாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன். ஏனென்றால் இவங்க திருமணம் செய்து 2.5 வருடமாக அவங்களோட குடும்பம் நடத்திவிட்டு ஒரு குழந்தைமை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா யூடியூப் சேனலில் எல்லா ஊடகங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வழக்கு நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட, புகார் அளித்த பிறகு கூட இன்று வரையும் ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால், சாதாரண படிக்காத கிராமப்புறங்கள் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள், குற்றங்கள், அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். ஒருவர் ஏமாற்றுவார், ஒரு குழந்தையை கொடுப்பார், அவர் இந்த சமுதாயத்தில் எங்கே வேணாலும் சுற்றி கொண்டே இருப்பார். அவர் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது, விசாரிக்கப்படாது என்றால் அது எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. இது போன்ற குற்றங்கள் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் காவல் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசாங்கமும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். அவரிடம் ஏமாந்துருக்குதா உங்களுக்கு எப்படி தகவல் வந்தது மேடம்? அது என்னை அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் அப்ரோச் பண்ணி என்ன சொன்னாங்க? அதை நாங்கள் கூட்டில் சொல்லி. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.